السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى. أما بعد فقد قال الله تبارك وتعالى: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال صلى الله عليه وسلم: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم الهمني في قلبي واهدني فيه. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அருமை சஹாபாக்கள், பரிசுத்த குடும்பத்தார்கள், குறிப்பாக இச்சங்கமத்தில் சங்கமித்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், நிர்வாக பெருமக்கள், தலைவர்கள் மற்றும் இங்க வந்திருக்கிற அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இச்சீர்மிகு விழாவின் தலைவர் அவர்களே, தலைவரை சார்ந்திருக்கிற தமிழ்நாடு பிலால்கள் நலச்சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, பல்வேறு ஊர்களில் இருந்து இங்கே சங்கமித்து நமது உறவில் ஒரு சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வதற்காக நாம் எல்லாம் நீண்ட தூர பிரயாணங்கள் செய்து சங்கமித்திருக்கிறோம், ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த வருகையை கபூல் செய்வானாக. நம்முடைய உள்ளங்களில் இது போன்ற உறவின் அடையாளங்களை, உறவுடைய அந்த உறவு முறைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் அதை வலிமைப்படுத்தி மீதமிருக்கிற அத்துணை பள்ளிவாசல்களில் இருந்தும் உறுப்பினர்களை இந்த சங்கங்களோடு அல்லாஹ் இணைத்து தருவானாக. அதற்கு அல்லாஹ் நன்மையை காரணமாக்குவானாக. ஏறக்குறைய அடுத்த ஆண்டு வெள்ளி விழா காண இருக்கிறது நமது தமிழ்நாடு பிலால்கள் நலச்சங்கம். 2002 தொடங்கி 2027 ஒரு வெள்ளி விழா. அதன் முன்னால் ஒரு துவக்கமாக இந்த ஆண்டு நாம் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய கனவான்களே, இறை இல்லத்தினுடைய நேசர்களே, நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பணி ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பணி. சாதாரண பணி அல்ல, பாரம்பரியம் மிக்க ஒரு பணி. வானத்திலிருந்து வந்த ஒரு செய்தியை தான் உலகத்திற்கெல்லாம் 5 நேரம் நாம் அழைப்பின் வாயிலாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். வானத்தின் செய்தி நபிமார்களின் வார்த்தை, இறைவன் அனுப்பி வைத்த ஒரு வார்த்தை. ஹஜ்ரத் பிலால் இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே பாங்கு சொல்கிறார்கள். பாங்கு சொன்ன உடனே பெரும் சத்தம் ஒன்று கேட்கிறது. பெரும் சத்தம் ஒன்று கேட்கிறது. உடனே சஹாபாக்கள் எல்லாம் என்ன சத்தம், எங்கிருந்து வந்தது என்று தேடி பார்க்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: பிலால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று முழங்கிய பொழுது இந்த சத்தம் 7 வானங்கள் கடந்து, அரிசை கடந்து அங்கிருந்து ஒரு சத்தம் வந்திருக்கிறது. இவரின் சத்தம் 7 வானங்களை தாண்டி இருக்கிறது, அரிசியை கேட்டிருக்கிறது. அந்த அரிசி இந்த பிலால் சத்தத்தை கபூல் செய்கிறார் என்று முழங்கிய பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறான். அபூபக்கர் கேட்கிறாங்க, இந்த சிறப்பு பிலால் இப்னு அபி ரபாஹுக்கு மட்டுமா? வருங்காலத்தில் யாரெல்லாம் பணி செய்வார்களோ அவர்களுக்கெல்லாம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரே, இவர்கள் சொல்கிற வார்த்தை அது பழமையிலோ, திருநெல்வேலியிலோ, சென்னையிலோ எந்த பள்ளிவாசலிலே முஅத்தின் அதானை தொடர்கிறாரோ
அவருடைய 7 வார்த்தைகள் அல்லாஹு அக்பரில் தொடங்கி லா இலாஹ இல்லல்லாஹ் வரை அத்துணை வார்த்தைகளும் அரிசிலே பதியப்படுகிறது. அந்த அரிசி இவர்களுக்கு சாட்சி பகலும் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நம்முடைய வாழ்க்கையின் வேகம், நம்முடைய வாழ்க்கையுடைய அந்த வெயிட் நாம் புரிய வேண்டும். நானும் ஒரு வார்த்தைனா என்னை வைத்து பேசுவேன், ஒரு ஆடிவிடைகளில் அல்ல. நம்மோடு இணைந்து பேசி பார்க்கிற பொழுது ஒரு அரை மணி நேரம் என்னுடைய வாழ்க்கையினாய் நிப்பாட்டிக் கொண்டு பேசினால் நாம் செய்கிற பணியும் அதன் மகத்துவமும் அதனுடைய சிறப்புகளை எல்லாம் என் உள்வாங்கிக் கொள்கிற பொழுது நான் செய்கிற பணி சாதாரண பணி அல்ல. உலகத்தில் 1000 பேர் 1000 சங்கங்கள் இருக்கலாம், 1000 வேலைகள் செய்யலாம். ஆனால் பரிபூர்ண வேலை செய்பவர்கள் வாத்தியங்கள் மட்டும்தான். பரிபூர்ண வேலை என்று அறிவுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எத்தனையோ பேர் தாவத் கொடுப்பார்கள், அழைப்பார்கள், தத்துவங்கள் சொல்வார்கள், சித்தாந்தம் செய்வார்கள். ஆனால் பரிபூர்ண அழைப்பு என்பது வாழ்வு மட்டும்தான். اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة رب هذه الدعوة التامة பரிபூர்ண இந்த அழைப்பின் இரட்சகனே, இந்த அழைப்புக்கு பெயரே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூர்ண அழைப்பு என்கிறார்கள். இந்த அழைப்பை தவிர்த்து வாழ்வை தவிர்த்து உலகத்தில் ஒரு தாவத் ஒன்றுமில்லை. காரணம், இவர் வாங்க சொல்லியவுடன் லா யுஸ்மஉ மதா ஸௌத்தின் முஃமின், ஒரு முஃமினுடைய ஒரு முஅத்தினுடைய சத்தத்தை இன்சுன் வ ஜின்னுன் வ ஷையுன், மனிதர்களோ ஜின்களோ உலகத்தின் குல்லு ரத்திபின் வ யாபிஸ், காய்ந்திருக்கிற பகுதிகளோ ஈரமாக இருக்கிற செடி கொடிகளோ மண்களோ கற்களோ மலைகளோ வானங்களோ பூமிகளோ அத்துணையும் செடியிருக்கிற பொழுது நான் சொல்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் நீங்கள் சாட்சி தரும். இவர் ஒரு வார்த்தையை முஅத்தினாய் பிலாலாய் நின்று 5 நேரம் ஒரு பொறுப்பை ஏற்று ஒரு திருநாமத்தை உலகிற்கெல்லாம் கேட்க வைத்திருக்கிறார் என்று உலகமெல்லாம் சாட்சி பகருவாம். அரிசி நமக்காக சாட்சி பகர்கிறது, 7 வானம் நமக்காக சாட்சி பகர்கிறது. குல்லு ரத்திபின் வ யாபிஸ், தாவரங்களும் மண்களும் எலிகளும் செடிகளும் கொடிகளும் மலைகளும் கற்களும் மண்களும் மண் துகள்களும் நமக்காக சாட்சி பகரும். நான் சொல்வது நபியின் வார்த்தை. பெருமானார் சஹாபி அவர்கள் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சுருக்கம் போறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. சுருக்கம் போகணும்னு பெருமானார் டக்குன்னு சொன்னாங்க, மோஜனா மாறிவிடு. அதே நேரம் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவார், உலகம் முழுக்க சொல்லுவாய், இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுவாய். உங்களுக்கு தெரியுமா, நாம் சொல்ற 4 வார்த்தை அல்லாஹு அக்பர் 4 முறை. ஏன் ஒவ்வொரு வாங்கிலும் தக்பீர் 4 முறை வருகிறது? கலிமா 2 முறை, எல்லாம் 2 முறை. அல்லாஹு அக்பர் 4 முறை வருகிறது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தின் படைப்பு 4 மூலக்கூறுகளை கொண்டு இயங்குகிறது. நீர், நெருப்பு, காற்று, மண், இந்த 4 அடிப்படை ஆதாரங்கள் அல்லாஹ் கையிலே இருக்கிறது. அவன் நாடினால் நெருப்பை சுட வைப்பான், நெருப்பை பூஞ்சோடையாக மாற்றுவான், நெருப்பை தென்றல் காற்றாக கொடுப்பான், ஆறு கூட்டத்திற்கு சூறாவளியாக கொடுப்பான், மண்ணை நடக்கிற பாதையாய் நமக்கு ஆக்குவான், காரோனுக்கு புதைகுடையாய் மாற்றுவான். எல்லாம் உலகத்தில் அத்தனை ஆட்சி அதிகாரங்கள் அவனுக்குரியவருக்கு நீதான் அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தையை நாம் எழுகிறோம் என்று சொன்னார். உலகத்தின் அத்தனை ஆட்சிக்கும் அதிகாரங்களுக்கும் அவன்தான் தகுதியானவன் என்கிற இறைவனுடைய திருநாமத்தை உலகெல்லாம் ஓர்ந்து ஒழிக்கிறது சொன்னான். திண்டுக்கல்ல மருநூத்தின் ஒரு ஊர், ஜமாத் போவோம். மருநூத்துல முஹத்தி மறந்து அன்னைக்கு சுகோல பாம்பு சொல்லாம தூங்கிடுவார். தொழுக வர்றது அவருதான், தொழுகிறது அவருதான், கூட்டுறது அவருதான், வேற யாருமே இல்லை.
அதெல்லாம் தூங்கிடுவார் இல்லை, ஒரே ஒரு நாள் தூங்கிடுவார். உடனே வெளியே மாமன் நாடு அங்க இருக்கிற அந்த தோட்டத்துக்காரங்க சொல்லுவாங்க, டீ கடையில இன்னைக்கு என்ன சுகுது வாங்கி சொல்லலையே, மூமென்கள் கேட்கவில்லை, அங்கிருக்கிற ஆட்கள் கேட்கிறாங்க, இன்னைக்கு என்ன வாங்கி சொல்லல, சேவல் கூவுதா இல்லையா என்று பார்ப்பதில்லை. பள்ளிவாசல் இருக்கிற பொழுது வாங்கு சொல்லப்பட வேண்டும். அந்த வாங்கு இல்லை என்றால் எல்லோரும் கேட்கிறாங்க, இன்னைக்கு என்ன வாங்கு சொல்லலையே. சில பேர் சொல்லுவாங்க, அஜியார் மைக்கு சரி செய்ய, வாங்கே கேட்க மாட்டேன், வாங்கு கேட்கவில்லை என்று உலகம் போராட்டம் செய்கிறது. கிதாபில் எழுதுவாங்க, ஏதோ ஒரு ஊர்ல அல்லா மன்னிக்கணும் பாதுகாக்கணும், காலங்கள் அப்படித்தான் போகுது, இந்த போக்கு சரியில்லை, இந்த நலச்செல்வங்கள் மூலமாக நாம் கொஞ்சம் இன்னும் வலுவாக வேண்டும், இதை வெளிப்படுத்த வேண்டும், இதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும், திட்டங்களையும் இன்னும் திரட்ட வேண்டும், இன்னும் நம்முடைய இணைப்பின் வாயினால் அரசாங்கத்தின் செவிகளில் போய் சேர்க்கிற அளவு தீர்மானங்கள் நீட்டப்படவும் வேண்டும். அந்த அளவுக்கு கொஞ்சம் வெளியில பெறணும். ஏன்னா தமிழ்நாடு பரவாயில்லைன்னு வைக்கல, கொஞ்சம் மேல போனீங்கன்னா வாங்க சொல்றாங்க, மைக்கு ஆஃப் பண்ணிக்கோ, உள்ளுக்குள்ள வாங்க சொல்லிக்க, சத்தம் எல்லாம் வாங்க சொல்லு. எங்களுக்கெல்லாம் வெளியாக அன்பு காபாவின் மேல் ஏறி வாங்க சொல்கிறார், சத்தம் வெட்டி சொல்கிறார். ஆனா நீ வாங்க சொல்லாதுன்னு சொல்ற, மைக்கு வைக்காதுன்னு சொல்ற, சவுண்ட கம்மின்னு சொல்ற. கண்ணியமான பெருமக்களே, வாங்குடைய சத்தங்கள், வாங்குடைய சத்தங்கள் ஒரு ஊர்ல வேணாலும் முடிவு பண்ணாங்க அரசாங்கம். கிதாபரை எழுதுறாங்க, வாங்குக்கு தடை வந்தால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் எதிர்த்து நின்ற அரசாங்கத்தில் நாங்கள் வாங்கு சொல்வோம் என்று ஜிஹாது செய்வது நம்முடைய கடமை. அன்பும் என்றார்கள், வாங்குக்கு முக்கியத்துவம். என்னங்க ஒரு கொரோனா வந்துச்சு, லாக்டவுன் போட்டாங்க, வீட்டுல தொழுங்கன்னு சொன்னாங்க, வாங்கி இல்லாமல் ஆயிடுச்சா? வாங்கி இருந்தது, ஜமாத்தினை வாங்கி இருந்தது, வாங்குனை வைத்தது. சாவி கேட்ட சொர்க்கம் போகணும், மதினா நாடுங்க, அவர் சொன்ன எனக்கு வராது, எனக்கு வராது, அப்படி எல்லாம் வாங்க சொல்ல சத்தமெல்லாம் வராது, கால் நடுங்க ஆரம்பிச்சிடும். வாங்கு நம்ம எல்லாம் சொல்வது ஒரு பெரிய பாக்கியம். இருமலா இருக்கும், ஆனா வாங்க சொல்வோம், குளிரா இருக்கும், வாங்க சொல்வோம், கடும் மழை பெய்யும், வாங்க சொல்வோம். இந்த பணி அவ்வளவு நமக்கு உள்ளத்தோடு நெருக்கமான பணி என்பதாலே, இது வேலை அல்ல, நெருக்கமான பணி என்பதாலே. பெருமானார் ஒரு டைம் கூட வாங்க சொல்லல, ஒரு டைம் கூட வாங்க சொல்லல. காரணம் இருக்கிறது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி நின்று ஐயா தொழுகைக்கு வாருங்கள் என்ற அழைப்பு யார் காதுக்கு விழுதோ வர்றது ஃபரது, வராட்டி காக்கிராமாயிடுவான். நம்மளாம் சொல்லி வராட்டி சாகபுடு சொல்லலாம், பெருமான் சொல்லி வரலைன்னா காப்பிராயிடுவான். அதனால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கு சொல்லலே. சஹாபி கூப்பிட்டு இருக்கிறார், பெருமானார் வருகிறாங்க, பள்ளியில பெருந்திருக்கிறாரு, இங்க வாப்பா அவர் எழுப்பு அப்படின்னா. பெருமானாருக்கு தெரியும், உறங்குவரை எழுப்பி விட்டால் அவர் தொழில நன்மை நமக்கு கிடைக்கும். அதான் உண்மையானது. நன்மைகளை முன்னிருக்க வேண்டும். பெருமானார் எழுதி போது நீ எழுப்பு அப்படின்னாங்க. அவர் போய் எழுப்பி எப்பா பள்ளி வசல் கொடுப்பா அப்ப எழுப்பி விட்டேன். யாரோ கேட்டாங்க, நாயகமே நன்மைகளை முந்தி செல்கிற தாங்கள் ஏன் எழுப்புலன்னு கேட்டாங்க. நான் எழுப்பி எந்திரிக்காட்டி நபிக்கு மாற்றமான குற்றம், இறை வேதனை இறங்கிவிடும், பயக்கிறேன் உம்மத்தின் மீது. இமாம் அலிக்கன்னாங்க. அவர் சொன்னாரு, அதுவும் எனக்கு வராது, அது எனக்கு வராது. சுருக்கம் போருக்கு வழி கேட்கிறார். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தினாகு இமாமாகு, அது எனக்கு வராது என்று சொன்னா. கடைசி நதி அழைக்க பிஸ்ஸஃபில் அவ்வல், முதல் சஃப்பை பற்றி பிடித்துக்கொள், சொர்க்கம் எனக்கு வாஜிபாகிவிடும். முதல் சஃப்பை பற்றி பிடித்துக்கொள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லவ் யஅலமுன் நாஸ் மா ஃபின் நிதா வஸ்ஸஃபில் அவ்வல், வாங்கி சொல்வதிலே முதல் சஃப்பின் நன்மையை யார் அறிவார்களோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டும் நமக்கு தான் சாரும். வாங்கம் சொல்கிறோம், முதல் சஃப்பில் முதல் இடம் நமக்கு தான். அதுவும் முசல்லா விரிச்சு வரவேற்கிறாங்க.
நீங்க வந்து காம சொல்லுங்க, நீங்க வந்து காம சொல்லுங்க. எத்தனை கூட்டத்திலும் ஜும்மாவிலும் நான் தான் முதல் சத்து, ஈதிலும் நான் தான் முதல் சத்து, தராவிகள் நான் தான் முதல் சத்து. எத்தனை ஜனாதிபதி வந்தாலும் நான் முதல் சத்து, முதல் இடத்தில். கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா தெரியும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மக்கால இறங்கி அந்த ரஹ்மத் அப்படியே பூமிக்குள்ள சப்படையாகி நேர இமாமுக்கு வருது. இமாமுக்கு வந்த ரஹ்மத் அவருக்கு இறங்கின பின்னாடி நேரா அவருக்கு நேராக இருக்கிற முதல் நபருக்கு வந்துட்டுதான் ரைட்ல லெஃப்ட்ல போகும். அப்ப யார் முதலில் ரஹ்மத்தை பெறுவது? நாம் தான். எல்லா வகையிலும் சிறப்பு, பாங்கு சொல்வதற்கும் சிறப்பு, பாங்கு சொல்ல பிறகும் சிறப்பு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாங்குடைய சிறப்பு ஒருத்தர் அறிஞ்சிட்டாருன்னா நான் தான் பாங்கு சொல்றேன்னு போட்டி போடுவார். சந்திக்கு வருவார், கடைசியில பார்த்த நீ வேணா அவருதான், நீ வேணா அவருதான், நீ வேணா அவருதான், நான் என்ன குறைக்க வைங்க, நான் தான் பாங்கு சொல்லுவேன், சொல்லுங்க வேண்டும், எல்லாம் போட்டி போடுவாங்க. சொன்னாங்க பெருமானார், சும்மலன் யஜிது இல்லா யஸ்தஹிது அலை. சீட்டு போட்டு பார்த்தாதான் சந்தர்ப்பம் இருந்தா, நீங்க சீட்டு போடுற அளவுக்கு மக்கள் போட்டி போட்டு வருவார்கள். ஆனால் யாருக்கும் பாங்கின் மகத்துவம் தெரியவில்லை, முதல் அருமை தெரியவில்லை. இன்னைக்கு போட்டி இல்லை, ஏதோ ஒரு நான்காம் பட்ட ஒரு ஊழியராய் நம்மை பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த பார்வை, சஹாபாக்கள் பார்த்த பார்வை, ஒரு முஅஜ்ஜினை பார்த்த பார்வை, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு பார்க்காமல் முஸல்லாவுக்கு வரமாட்டார்கள். அவ்வளவு கண்ணியம் கொடுத்தார்கள். சொன்னாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒரு நேரம் பாங்கு சொல்ற தௌஃபீக் கிடைச்சி, நான் பாங்கு சொல்லிவிட்டால், பாங்கு சொல்ல முடியல, கலீஃபா அவங்கதான் இமாம் சாஹிப் சொல்ல முடியல, ஆனா விரும்பப்பட்டாங்க. எனக்கு பாங்கு சொல்ற தௌஃபீக் கிடைச்சுன்னா அதன் பின்னால் ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் செய்துவிட்டு வாழ்க்கை எல்லாம் பாங்கு சொல்வதிலேயே நேரத்தை கழிப்பேன். காரணம், ஹஜ் உம்ராவை விட இந்த பணியின் மகத்துவம் மாறும் பெரியது. சொன்னது யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் மஸ்ஊத் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில பாங்கு சொல்ற ஒரு தௌஃபீக் கிடைச்சுன்னா போட்டி போட்டாங்க சஹாபாக்கள். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஓரளவு கிடைச்சிருது, இல்ல தேடி போனீங்கன்னா போட்டி போட்டாங்க. சொன்னாங்க அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் நான் ஜிஹாதுக்கு போவதை விட என் பள்ளியில் இருந்த 5 நேரம் பாங்கு சொல்வதை தான் விரும்பியாக நினைப்பேன். ஜிஹாதை விடவும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பிரயாணத்தை விடவும் சஹாபாக்கள் இதைத்தான் முன்னிலைப்படுத்தினார்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பாங்கு எங்க ஆரம்பிக்கிறது தெரியுமா? இந்தோனேஷியாவில் கிழக்கு அந்த தீவுகள்ல தான் முதல் பாங்கு. இன்னைக்கு இருக்கிற இந்தியன் டைம் ஜோன் அதன் நேர மாற்ற கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா கிழக்குல முதல் பாங்கு சுபஹுக்கு ஆரம்பிச்சாங்க. 1000 தீவுகளை கடந்து மேற்கு பகுதிகளை வந்து பாங்கு சொல்லி 24 மணி நேரமும் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. ஒரு வினாடி கூட பாங்கு இல்லாத உலகம் இல்லை. சொல்லி காட்டட்டுமா? இந்தோனேஷியாவில் தொடங்கி 1000 தீவுகளை கடந்து வந்து நான் மலேசியா வருகிறேன். நேரம் வருகிறது, அங்கு சுபஹ் முடிஞ்சிச்சு, அப்புறம் சுபஹ் மலேசியால சுபஹ், அடுத்து இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இங்கே பதில் வரும், அதுக்கு அடுத்து ஏமன், சவுதி, அங்கே சுபஹ் வரும், அதுக்கடுத்து துருக்கி, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அங்கு சுபஹ் வரும், அடுத்து அமெரிக்கா, கனடா, பிரேசில், அங்கு சுபஹ் வரும். யோசிச்சு பாருங்க, அமெரிக்கால சுபஹ்னா இந்தோனேஷியால துஹர். சுபஹில் தொடங்கி இங்க சுபஹ் முடியும் பொழுது இந்தோனேஷியாவிலே துஹர் ஆரம்பிக்கும். 24 மணி நேரம் சுழன்று கொண்டிருக்கிற வார்த்தை தான் பாங்கு என்பது. சாதாரணமானதல்ல. அந்த பாங்குக்கு தான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இருக்கிறது, பொருத்தம் இருக்கிறது. இப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இமாமு ராமின் வல் முஅத்தின் முஹ்தமின். இமாம் பொறுப்புதாரி, முஅத்தின் அமானிதம் பேண வேண்டியவர். நம்முடைய ஒட்டுமொத்த பொறுப்புகளை
ஒரு வாழ்க்கையில் சேர்க்கிறார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்துடைய தொழுகைக்கு பொறுப்புதாரி இமாம், உம்மத்துடைய தொழுகையின் நேரத்திற்கு அமானத்தாரி, நம்பிக்கைதாரி நாட்டியங்கள், பிலால்கள். காரணம், நீங்கள் வாங்க சொன்னால் நாங்கள் சகரை நிப்பாட்டுவோம், நீங்கள் வாங்க சொன்னால் நோக்கு விடுவோம், நீங்கள் வாங்க சொன்னால் தக்பீர் கட்ட ஆரம்பித்து விடுவோம். நேரம் தவறி நீங்கள் வாங்க சொன்னாலும் நாங்கள் தெரிந்து விடுவோம். பெண்களாகிய நாங்கள் வாங்குக்கு பின்னால் முசல்லா விரித்து அல்லாஹு அக்பர் தொழுக ஆரம்பித்து விடுவோம். என்ன தெரியுமா, சஹாபாக்கள் காலத்துல ஒரு ஊசி நூலை இந்த சட்டைக்குள்ள விடுவார். விட்டுட்டு இருக்கும் போது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் சத்தம் கேட்டவனை போட்டு போயிடுவார். ஊசி எடுக்க கூட மாட்டார். அல்லாஹு அக்பருக்கு பிறகு எரித்த ஊசியை எடுப்பதற்கு கூட சஹாபாக்கள் யாரில்லை. திறந்து போட்ட கடைகளை மூட மாட்டார்கள், வணிகம் வியாபாரங்கள் செய்ய மாட்டார்கள். ஹதீஸ்ல வருது, பாம்பு சொல்லும் போது ஒரு வியாபாரம் பேசிட்டு இருக்கிறோம், அண்ணே 150க்கு இல்ல 140க்கு பேசும் பொழுது வாங்கி உடனே மூணு சொல்லணுமா, அண்ணே கொஞ்சம் இல்லைங்க பாம்பு முடிஞ்சதான் பேசுவோம். ஒரு காலம் இருந்தது, பாங்கு சொல்லும் பொழுது முக்காடு தலையிலே வரும், தலையில முக்காடு வரும். ஆண்கள் பேசி கழுத்தை கீழே விடுவார்கள், சிகரெட்டை கீழே மிதிப்பார்கள், கதைகளை தீ குடித்தால் உட்கார்ந்து விடுவார்கள், கூர்ந்து கவனிப்பார்கள், கால்காட்டி கேட்பார்கள். ஆனால் என்னவோ காலத்துறை சூழ்ச்சியோ என்னவோ நவநாகரிகங்கள் குறைந்து போய் பாவங்கள் நம் உள்ளத்திலே புகுந்து போய் இன்னைக்கு ஏதோ அவர் கத்திட்டு இருக்கிறாரு, நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்னு எல்லாம் ஊர் பக்கம் போயிட்டு. ஜுபைதா காத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த டைம் முடிஞ்சு சொல்லிடுறேன். ஜுபைதா காத்துன்னு பேரு, யார் தெரியுமா, ஹாரூன் ரஷீதுடைய மனைவி. பெரிய ஒரு சீனாட்டி அம்மா, ஒரு 300 ஹாஸ்டல் இல்லாம சாப்பிட மாட்டாங்க, குர்ஆன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், காபாவிலே போகிற பொழுது அரசாவிலிருந்து முஸ்தலிஃபா வரை நீர்த்தடாகம் அமைத்த பெருமை அந்த பெண்ணுக்கு சாரும். குறைந்தது 500 கோடி ரூபாய் செலவழித்தவர்கள் ஜுபைதா காத்து. அந்த ஹாஜிகளுக்காக மிகப்பெரிய படிப்பணியில் புரிந்திருக்கிறாங்க. அந்த அம்மா மௌத்தானவன் ஒரு கணவரை காண்கிறார். அவர் கேட்கிறாரு, ஜுபைதா சொர்க்கத்துக்கு போயிருக்கீங்க கன்ஃபார்ம் தானே? ஏன்னா நீங்க செஞ்ச அமல் ஹாஜிகளை கண்ணியப்படுத்துறது, ஆலயங்களை கண்ணியப்படுத்துறது, உலமாக்களை கண்ணியப்படுத்துறது, இறை இல்லத்தை பேணி பாதுகாக்கிறது, கட்டுறது, ஆதிகளுக்கு தண்ணி கொடுத்து நிறைய சொல்லிக்கிட்டே போறாரு. இவ்வளவு பண்ணி இருக்கிறீங்களே, அப்ப நீங்க சொர்க்கம் தானே இருப்பீங்க என்று கேட்க அந்த அம்மா சொல்லிச்சு, சொர்க்க போனது ஒண்ணு அல்ல, என்ன மன்னிச்சான், ஏதாவது மன்னிச்சான்னு சொல்லிட்டுதான் 2 காரியங்கள். 2 காரியங்களை முன்னிறுத்தி என் ரப்பு என்ன மன்னித்திருக்கிறார். முதலாவது காரியம், அந்த மினாவிலிருந்து அரசா முஸ்லிம்களை தாண்டி போக நீர் தடாகம் பாலைவன மண்ணில் பைப்ப மேல ஓட்ட வெடிச்சிடும். அந்த பாலைவன சூட்டுல பைப்ப உள்ள கொண்டு போய் ஒரு பெரிய குடியோடு உள்ள பிறச்சி ஒரு 36 கிலோமீட்டருக்கு தண்ணி வரத்தை கொண்டு வரணும். அப்ப எல்லாம் மனத்து போய் இருந்தாங்க. நான் அனுமதி எடுத்து நான் முதல்ல பெற்றேன், சொத்த முறை தர்றேன், ஹாஜிகளுக்கு தண்ணி வேணும் விட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெட்னம்ல மண் வெட்டியில அந்த வெட்டிப்பட்ட அந்த ஒரு தடவை அல்ல என் பாவத்தை எல்லாம் மன்னித்தார். 2வது சொன்னார்கள், நான் வாங்க சொல்லப்படும் பொழுதெல்லாம் என் தலையில் முக்காடு இருப்பதை உறுதி செய்து கொண்டு மௌனமாக இருந்து மதிப்பளித்த காரணத்தினாலே அல்லாஹ் என்னை மன்னித்தார். அவ்வளவு சிறப்பு. இதெல்லாம் ஹதீஸ்ல இன்னும் பார்க்கலாம். ஒரு அடியாரை போது அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறார். மலை உச்சியில இருக்கிறார், யாரும் இல்லை. இவரா போனாரு, வாங்க சொன்னாரு, வாங்க சொன்னாரு, விடுதாரு. அல்லாஹ் மனத்தை குறித்து சொன்னான், அடியாரை பார்த்தீங்கன்னா வாங்க சொல்றாரு, தொடுகிறாரு. ஏன் என்னை பயந்துதான் யாரும் பார்க்காமல், ஜமாத்துக்கு யாரும் இல்லாமல் தானா பாம்பு சொல்றாரு, தானா கொடுக்கிறாரு. உன்னொரு இவாதி அடியார பார்த்துக்கொண்டு சாட்சியாயிருங்க, அவர் பாவத்தை என்ன மன்னித்து விட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்தை நுழைத்து விட்டேன். சொர்க்கத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் வாங்கு சொல்பவருக்கு அல்லாஹ் நசீபாக்கி தருகிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 பேருக்கு சொர்க்கம் கண்டிப்பாகும்.
முதல் நபர் 5 நேரம் 5 நேரம் பாங்கு சொல்றாராம். 2 மக்கள் பொருந்தும் நிலையில் யார் இமாமம் செய்றாங்களோ அந்த இமாம் 5 நேரம் பாங்கு சொல்ற மாதிரி. 3வது சொன்னாங்க, எந்த அடிமை தன் எஜமானுக்கும் அல்லாஹ்வுக்குமான கடமைகளை செய்கிறாரோ அவருக்கு முன்மொழிந்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, கியாமத்து நாள்ல எல்லாம் சொன்னாங்க, நம்முடைய அந்தஸ்துக்கு ஒன்னே ஒண்ணு போதும். கியாமத்து நாளில் தலை உயர்ந்திருப்பவர்கள், கழுத்து உயர்ந்திருப்பவர்கள். ஏன் கழுத்து உயர்ந்து தெரியுமா? கியாமத்தினால எல்லாம் கூடியிருக்கும் போது அல்லாஹ் எனக்கு தருகிற நன்மைகளை எட்டி பார்க்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அரிசி நிறைந்திருக்கிறான், அவனுக்கு தருகிறான். முஸ்லிமின் காலத்தை வேகமாக கடக்க வாக்கில் தருகிறான். அவன் தருகிற எண்ணற்ற நன்மைகளை எட்டி பார்க்கிறார். கழுத்து உயர்ந்திருக்கிறது. வியர்வைகளால் சூழ்ந்திருக்கிற பொழுது இவர் மட்டும் உயர்ந்து ஏன்? ஹதீஸில் வரும், வாழ்க்கை வாங்க சொல்பவர் சுகதாக்கள் ரூகளோடு இருப்பார். பொதுவா பாருங்க, பஸ்ல போறோம், நம்ம நேரம் மெட்ராஸுக்கு போக கையில தண்ணி இல்லைன்னு வைங்களேன், தண்ணி குடிக்கலைன்னா தலை தொங்கி போயிடும். அனுபவத்துக்கு தெரியுதாங்க, தண்ணி இல்லைன்னா தலை தொங்கிடும். ஒரு மாதிரி என்னப்பா பாவம் பயங்கரமா அடிக்குது, தண்ணி குடிச்ச கொஞ்சம் சாதனை நிற்போம். கியாமத்துல வருது, முஅத்தின்களுக்கு அல்லாஹ் தாகத்தை தரமாட்டான். அவர்கள் தாகித்திருக்க மாட்டார்கள், தாகம் இருக்காது. காரணம் தலை உயர்ந்திருக்கும். ஏன் தாகம் இல்லை? தலை உயர்ந்திருக்கிறது, நன்மைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உயர்வைகள் மென்மளவு வந்தாலும் தலை உயர்ந்திருக்கும், வேதனைப்பட மாட்டார்கள் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டலாம் என்று சொன்னா, கண்ணியமான பெருமக்களே, நரகத்தின் வேதனை விட்டும் இறைவன் பாதுகாக்கிறான். இப்படிப்பட்ட உயரமான கதைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு சங்கமாய் நம்மை அல்லாஹ் சங்கமிக்க செய்திருக்கிறான். அல்லாஹ் இந்த நற்சங்கத்தை மீண்டும் மீண்டும் வளர்ச்சிக்குரியதாக, மீண்டும் மீண்டும் பல்வேறு வழிகளில் எல்லோருக்கும் உதவுகிற மனப்பான்மையில் அதற்கான ஒரு வித்தை நாம் ஒவ்வொருத்தரும் விட வேண்டும். வெறும் 600 ரூபாயோடு நிற்காமல் நம்மால் மஷூரா செய்த ஆலோசனைக்குட்பட்டு, அவன் சொன்ன மாதிரி, ராஜா சொன்ன மாதிரி, ஒரு நபர், நீ பொதுவா பணியில் இருந்து நாம் விடுபடும் பொழுது நமக்கெல்லாம் நான் ஒன்றை ஆழமாகவே சொல்லுவேன், அடிப்படையாக வைப்பேன். நாம் இறை பள்ளியில் பணிபுரிந்தவர்கள், இந்த இறை இல்லத்தை சுத்தம் செய்தவர்கள், இந்த இறை இல்லத்தின் முன்னேற்றத்திற்கு இரவும் பகலும் பாடுபட்டவர்கள், நம்முடைய வியர்வைகள் எல்லாம் இங்கே சிரித்து இருக்கிறது. அவைகள் அல்லாஹ்விட சாட்சி சொல்லும். நமக்கான பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிற பொழுது நம்முடைய பின்வாழ்க்கைக்கான கவலை நமக்கு வேண்டாம். அதே சமயம் பெரும்பாலும் என்ன சொல்லுவோம், அரசாங்கத்துல 60 வயசுல ரிட்டையர் ஆயிட்டாருன்னா 5000 ரூபாய் மாதம் தர்றாங்க. மொத்தப்பட்ட மனைவிக்கு 2500 தர்றாங்க. இது 20 ஆண்டு பணியாற்றி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு 60 வயதை தாண்டனாக்க நன்றாயிடுவார், இல்லாட்டி இல்ல. அப்படியானால் தனி ஓய்வு காலங்களில் நாம் நம்மை மிகச் சரியாக ஆக்கிக்கொள்ள, ஒரு பக்கம் நமக்கும் ரப்புக்குமான தொடர்பு ஆக இன்ஃபிராதி அமல் என்பார்கள். நம்முடைய அமல்களை கொண்டு நம்மை வலுவாக்கிக் கொண்டு நம்முடைய ரிஸ்கை அல்லாஹ் எடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் யார் ரிஸ்க் அல்ல, மக்கள் கொடுப்பதல்ல, அல்லாஹ் தருகிறான். அவன் நேசருக்கு தருகிறான். அவன் இறைவனை பாதுகாக்க என்னை கைவிட மாட்டான். நம்பிக்கையோடு தஹஜ்ஜத்தில் இருந்து எல்லா தொழுகையும் இவ்விடத்திலே உருவாய் திக்ர்கள் திரைத்திருக்கிற நாவுகளால் நம்மை ஆக்கி ஒரு ஆண்டு லாபத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு நஃப்ஸில் போதும் என்ற கணத்தோடு யாரும் தர தேவையில்லை, அல்லாஹ் தருவான் என்கிற மனம் ஒரு சுதந்திரத்தோடு வாழ நாம் முற்பட்டு விட்டால் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். பெருமனாடி காலத்துல ஒரு பெண்மணி, பள்ளி சுத்தம் செஞ்ச பெண்மணி மௌத்தா போகும்போது சஹாபாக்கள் இதெல்லாம் பெருமாளை சொல்லணுமா, பள்ளியில கூட்டின பொம்பளை தானன்னு சொல்லி இருக்கும் போது பெருமானார் முக்கியப்படுத்தி கேட்டாங்க, எங்கே அந்த கருப்புன பெண்ணை காணவில்லையே என்று கேட்டுவிட்டு அசல ஆதற்கு மீறி
சொல்ல மாட்டீங்களா? எச்சரித்து விட்டு கபரை காட்டுங்க வாங்க என்று கூப்பிட்டு போய் ஏதோ பெரிய முதலாளிக்கு போன்று கபரிலே இருந்து தொடுக வைத்த வரலாற்றை பார்க்கிற பொழுது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை இவ்வளவு தூரம் உயர்த்தியிருக்கிறார்கள். வானங்களும் பூமிகளும் செடிகளும் எல்லாம் கேட்கின்ற காதுகள் எல்லாம் நமக்காக சாட்சியும் சொல்லும், மன்னிப்பும் தேடும், சொர்க்கத்திற்கு துஆவும் செய்யும், நரகத்தின் விடுதலை கிடைக்கும் என்கிற இப்படிப்பட்ட உயர்ந்த மாண்புகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற நாம் பயப்பட தேவையில்லை. வரும் காலங்களில் குறிப்பாய் வருகிற அடுத்த ஆண்டு 25ஆம் இந்த வெள்ளி ஆண்டிலே இன்னும் கொஞ்சம் கூடுதலாய் உறுப்பினர்களை நாம் சேர்த்து வைத்து இதன் மூலம் திட்டங்களை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி நமக்குள் நாமே பல்வேறு உதவிகளை செய்து நம்முடைய தேவைகளை ரப்பல் ஆலமீன் பரிபூர்ணப்படுத்தி தருவானாக. யாருக்கு முன்னாலும் கையெட்டி இருக்கிற நிலைகளை விட்டு பாதுகாப்பானாக. எல்லோருக்கும் கொடுத்து உதவுகிற கைகளாய் மேல் கைகளாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. நம்முடைய குரலிலே நம்முடைய உடலிலே தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் நசீபாக்குவானாக. நம்முடைய வாழ்விலே கலங்கம் இருந்தால், கலப்படம் இருந்தால், வேறு ஏதாவது துன்யாவுடைய நோக்கம் இருந்தால், இறைவனுக்கு பிடிக்காமல் இருந்தால் இந்த மனிதனிலேயே அல்லாஹ் மன்னித்து நம்முடைய வாழ்வை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. எந்த வாழ்வில் அரிசை தொடுமோ அந்த வாழ்வாய் நம்முடைய வாழ்வை ஆக்கி அருள்வானாக. நம்முடைய உச்சவங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. முழு உலகத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று நல்லதொரு துஆ செய்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை நல்கிய இந்த பிலால்கள் சங்கத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொன்னவனாய் துஆ செய்தவனாய் வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.